ஓகே. ஸோ நீங்க டேட்டா ஜேபிஐ எப்படி ஒர்க் பண்றது? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஏற்கனவே ஜேடிபிசி பார்த்துருக்கோம். ஹைபர்நெட் பார்த்துருக்கோம். இவங்க இதுலயும் இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதையும் கொஞ்சம் ஒரு ராப்பர் மாரி பில்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்க ரெபாசிட்டரில ஜெனரலா எப்பவுமே ஃப்ரீக்வென்ட்டா பண்ற ஒர்க் வந்து ம் ஏதாவது டேட்டாஸ் இருந்துச்சுன்னா நீங்க சேவ் பண்ணுவீங்க ஜெனரலா. அந்த டேட்டாஸ் வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நீங்க கெட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது ஃபைன்னு சொல்லியிருப்பாங்க. டேட்டாஸ் வேண்டான்னா டெலீட் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு ஃபியூ ஆப்பரேஷன்ஸ் தான் நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த ரெகுலர் ஆப்பரேஷன்ஸ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க டிஃபால்ட்டா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கர்ட் ரெபாசிட்டரின்னு எழுதிட்டு, அந்த இன்டர்ஃபேஸ்ல எல்லாத்தையும் ஒரு டிஃபால்ட் மெத்தட்ஸா எழுதி குடுத்துட்டாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஜெனரிக்ஸ் மட்டும் அது எந்த கிளாஸு, அதோட பிரைமரி கீ என்ன டைப்ல இருக்கு. இத மட்டும் டிஃபைன் பண்ணா போதும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப நான் ஒன் பை ஒன் வரணும்னா, இப்ப நீங்க அந்த பீன் கிளாஸ் எடுத்து பாருங்க. இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைபர்நெட்ல பார்த்த அதே இம்போர்ட்ஸ் தான் இருக்கும். எதுவும் சேஞ்ச் ஆயிருக்காது. அதாவது உங்களோட அந்த ஜேபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்டிட்டி, டேபிள் நேம், ஐடி, ஜெனரேட்டட் வேல்யூ, என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணணும், கெட்டர் செட்டர்ஸ். இது எல்லாமே அப்படியே எழுதியிருப்பாங்க. இதுல எந்த சேஞ்சுமே பெருசா இருக்காது. ஓகேங்களா? ஆனா டேட்டாபேஸ் கோடே இதுல கிடையாது. டேட்டாபேஸ் கோடுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, நீங்க ஒரு என்டிட்டிய ஸ்டோர் பண்ணணும்னா, அந்த என்டிட்டிக்கு ஒரு ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஸ் கர்ட் ரெபாசிட்டரின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். இல்ல இதோட சப் கிளாஸ் வந்து பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். சாரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுல எதுல 2ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அதோட டிஃபால்ட் மெத்தட்ஸே இதுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிருவாங்க. நீங்க என்ன பண்ணியிருப்பாங்கங்கிறத நீங்க டாக்குமெண்டேஷன்ல கிளியரா குடுத்துருப்பாங்க. டேட்டா ஜேபிஏ. ஃபைன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கான ரெபாசிட்டரில பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஒரு சேவ் மெத்தட், ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் ஆல், கவுண்ட், டெலீட், எக்ஸிஸ்ட் பை ஐடிங்கிற மாரி ஒரு ஃபியூ மெத்தட்ஸ் வந்து இன்பில்ட்டா எழுதியே வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம என்ன ஜெனரிக்ஸ் குடுக்குறோமோ, எந்த கிளாஸ் குடுக்குறோம், அதோட பிரைமரி கீயோட டைப் குடுக்குறோம். இத பேஸ் பண்ணி இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கிட்டோம். நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இப்ப எழுதணுங்கிற நீடே இல்லங்கிற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க எல்லா டேட்டாஸும் எடுக்கணும்னா, இந்த ஃபைண்ட் ஆல் மெத்தட கால் பண்ணுங்க. ஸோ கவுண்ட் வேணா கவுண்ட் எடுங்க. பட் பேசிக் ஆப்பரேஷன இந்த மாரி வந்து அவங்க எழுதியே குடுத்துட்டாங்க. அப்ப நான் ஒரு பேசிக் ரெட் ஆப்பரேஷன் பண்றதா இருந்தா, எனக்கு வந்து கோடே எழுத வேண்டாம். எழுதாம, இப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வரும்போது ஒரு சர்வீஸ்ல ஒரு கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். கண்ட்ரோலர்ல வந்து கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங் இந்த மாதிரி குடுத்திருப்போம். இப்போ ஒரு டேட்டாவ நான் ஸ்டோர் பண்றதா இருந்தா, ஒரு போஸ்ட் மேப்பிங் குடுத்திருப்பேன். ஸோ போஸ்ட் மேப்பிங்ல எனக்கு ரெக்வெஸ்ட் பாடில சம் டேட்டாஸ் வரும். இப்ப இந்த டேட்டாவ நான் ஸ்டோர் பண்றதா இருந்தா என்ன பண்ணிருவோம், இதோட அடுத்த லேயர் பிசினஸ் லேயருக்கு, சர்வீஸ் லேயருக்கு பாஸ் பண்ணி குடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருந்து சர்வீஸ் போயிரும். சர்வீஸ்ல என்ன பண்ணியிருப்பேன்னா, யூசர் ரெபாசிட்டரியோட இத வந்து ஆட்டோவேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி யூசர் ரெபாசிட்டரிக்கு இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காது. வெறும் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்னலா ஸ்ப்ரிங் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிடும். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற சேவ் மெத்தட கால் பண்றேன். இப்ப ஆக்சுவலி சேவ்ங்கிற மெத்தட் நாங்க எழுதவே இல்ல. இந்த சேவ்ங்கிற மெத்தட் எங்க இருக்கும்னா, அந்த கர்ட் ரெபாசிட்டரிலருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கும். ஸோ அந்த கர்ட் ரெபாசிட்டரில அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே நீங்க இந்த சேவ் மெத்தட கால் பண்ணி அது எந்த என்டிட்டிய குடுக்குறீங்களோ, அத வந்து நான் டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணி குடுத்துடுறேன். அவ்வளதான். ஸோ நீங்க அதுக்கு கொரி எழுதணும், லாஜிக் எழுதணும், அந்த கனெக்ஷன் எழுதுறது எதுவுமே பண்ண வேண்டாம். கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிங் என்ன பண்ணிருதுன்னா, ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னபடி இது வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அதுவே பண்ணிக்குது. அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆக்சுவலி வந்து இன்னொன்னு என்னன்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி ஃபைல் நான் எழுதியிருப்பேன். சில இடத்துல ஒய்எம்எல்ன்னு ஃபைல் எழுதியிருப்பேன். இந்த 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணாதுங்க. 2மே எழுதுற ஃபார்மட் தான் வேற. நான் ப்ராப்பர்ட்டி ஃபைல் எழுதுறதா இருந்தா, இந்த மாரி ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர் இந்த மாரி டாட் டாட் டாட்டா வைக்கணும்.
ஒய்எம்எல் ஃபைல் எழுதுறா இருந்தா ஸ்ப்ரிங் ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட்டா சோர்ஸ் வச்சிங்கன்னா அதுவே வந்து இதோட சப்னு எடுத்துக்கிடும். அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு டிரைவர். அப்போ அது வந்து ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர்னு எடுத்துக்கிடும். இதை ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்னு எடுத்துக்கிடும். கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ரீட் ஆயிரும் கரெக்டா. அதனால நீங்க ப்ராப்பர்ட்டி ஃபைல் போட்டாலும் ஒய்எம்எல் ஃபைல் போட்டாலும் எழுதுற ஃபார்மேட்ஸ் தான் வேற. நீங்க ஒய்எம்எல் ஃபார்மேட்டை டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா ஒய்ஏஎம்எல் ஒய்எம்எல் ரெண்டுமே சேம் தான். ஒய்எம்எல் ஒரு வெப்சைட் இருக்குமே இருக்கு. அதில் சிம்பிளாக 2-3 சின்டாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதும்போது ஆக்சுவலி அதில் ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா இது லிஸ்ட்டுன்னு அர்த்தம். ஹாபிஸ்க்குள்ள வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது அதோட ஒரு சப் டேட்டாஸ்ன்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த ஃபார்மேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 ஃபார்மேட்ஸ் தான் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். இந்த ஃபார்மேட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே போதும் எழுதுறதுக்கு. ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி ஃபைல் எழுதுறதோட இது கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக இப்படி கொடுப்பாங்க. அதனால இந்த இது நான் வந்து ஒய்எம்எல் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு நான் என்ன டிரைவர் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன யூஆர்எல், அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைபர்னேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியையும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஹைபர்னேட்டை தான் யூஸ் பண்ணுது. அதனால ஹைபர்னேட்டோட டயலக்ட், ஸோ அதோட டிடிஎல் ஆட்டோ, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் அதுவே பண்ணிடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் டேட்டா சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டாலே அதுவே கனெக்ஷன்ஸ் அது ரிட்ரீவ் பண்ணி நீங்கள் கொடுத்த என்டிட்டியை சேவ் பண்ணி உங்களுக்கு கமிட் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து இதில் கோடே எழுத வேண்டாம் இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு புரியுதா என்ன பண்ணுறோங்கிறது? புரியுது சார். ஆனா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம யூஸ் கன்வீனியன்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே அப்ளிகேஷன் ஒய்எம்எல் எடுத்துட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்க ஒர்க் ஆகும். ஓகே சார். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஒய்எம்எல் இதில் எது இருக்கோ அதை பிக் பண்ணிக்கிட்டோம். ஓகே சார். பட் இந்த கான்செப்ட் எடுத்து புரியுதா? இந்த கிரெட் ரெபாசிட்டிங்கிறது புரியுது சார். இம்ப்ளிமெண்டேஷன் அதுவே எழுதிக்குது, அவ்வளோதான். நம்ம எழுதவே வேண்டாம் சார். அந்த ஒய்எம்எல் ஃபைல் மட்டும் சார் கேட்குதா சார்? கேட்குது. சார் அந்த ஒய்எம்எல் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மட்டும் எனக்கு அந்த இது கிளியராக இல்லை சார். இல்லை நீங்கள் வந்து டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கிரியேட் பண்ணுவீங்களா முன்னாடி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு? ஆமாம் சார். அதுக்கு பதிலாக அப்ளிகேஷன் டாட் ஒய்எம்எல்னு கிரியேட் பண்ணிடலாம். இல்லை ஒய்ஏஎம்எல்னு Okay. கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே சார். கிரியேட் பண்ணிட்டு ஓகே சார். இதோட அலைன்மெண்ட்டை வச்சு அதை எடுத்துக்கிடும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இதோட சப் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிடும். ஓகே சார். ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் இது அதுல இருந்து ஒரு ஸ்பேஸ் வருதுன்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர். இப்போ இது வந்து ஒரு Okay. ஸ்பேஸ் வெளியே வந்துருது. அப்போ என்ன பண்ணிடும்னா இது வந்து ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஐன்னு வரும். ஓகே. இது ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஐ டாட் எஸ்கியூஎல் ஷோ எஸ்கியூஎல். இப்போ இது வந்து ஸ்ப்ரிங் டாட் ஹைபர்னேட்னு போயிடும் வெளியே வந்துச்சுன்னா. இது இப்படிதான் ரீட் பண்ணிக்கிடணும். அதான் சார். இந்த இதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த இதுதானா இல்லை எக்ஸ்ட்ரா இது வருமா சார்? அது இது எப்படி சார் அந்த இது பண்ணுறது? இந்த ப்ராப்பர்ட்டிஸா? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபால்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்க ஸ்ப்ரிங்கோட எல்லா ஸ்டார்டர்ஸ்க்குமே வந்து காமன் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நெட்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட ஜேபிஏ கான்செப்டுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டோட டேட்டா ஜேபிஏ இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அந்த டேட்டா ஜேபிஏ ஆட் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன்னா இன்பில்ட்டாக வரும்.
அதை வந்து இங்க பார்த்தா போதும். டேட்டா வரைதான் இதுதான் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அது டிஃபால்ட்டா எடுத்துட்டு வரும். இப்போ நான் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் அந்த டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டா எடுத்துட்டு வரும். இல்லை ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் இந்த இருக்குல்ல டிரைவர் ஹைஃபன் கிளாஸ் நேம், நம்ம வந்து அதுல எது வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் உள்ள கொடுத்துக்கிறேன். மீதி எல்லாம் டிஃபால்ட் இது வந்து அது அந்த இந்த ஜார் போட்டா எனேபிள் ஆகும், அவ்வளவுதான். கிளாஸ் நேம், அப்புறம் அதோட டேட்டா சோர்ஸோட நேம் தனியா இருக்கு, டேட்டா சோர்ஸோட பாஸ்வேர்ட், யூசர் நேம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் போட்டிருப்பேன் எனக்கு தேவையானது மட்டும். மற்றபடி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தீங்கனாலே அந்த ஜார் இப்போ நீங்கள் வந்து ஆரக்கிளோட ஜார் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சோர்ஸோட ஆரக்கிளோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் அதுவே பிக் பண்ணிக்கிடும். நம்ம கொடுக்கறது இங்க இருக்கு, டேட்டாபேஸோட யூஆர்எல், யூசர் நேம், மேல அந்த பாஸ்வேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாவே வருது. இந்த கீ நேம் கேடிபிசிக்கு இருக்கு, இந்த இருக்குல்ல ஹைபர்நேட்டோடது ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஹைபர்நேட் டாட் டிடிஎல் ஆட்டோ. ஸோ இதை தான் நான் வந்து அங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் இது அதுக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன், ஹைபர்நேட் டாட் டிடிஎல் ஹைஃபன் ஆட்டோ. ஆக்சுவலி இது இப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கணும், இது தப்பாக போட்டிருந்திருக்கேன். அப்போ தான் அது ஜேபிஐக்குள்ள ஹைபர்நேட்டுக்குள்ள டிடிஎல் டாட்டா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டாட்டையும் வந்து நீங்கள் இங்கே ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு கொண்டு வரணும். இப்போ இதை ரீட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஐ டாட் ஹைபர்நேட் டாட் டிடிஎல் ஹைஃபன் ஆட்டோ. ஃபைன், பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த நெட்லேருந்து வர்றது தான். உங்களோட ஸ்ப்ரிங் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிங்கன்னா இங்கேருந்து எடுக்கிறது தான். சரி, ஓகே சார். அடுத்தது இதில் ஓகே, இப்போ டிஃபால்ட் செட் ஆஃப் கொரிஸ் வந்து இதில் வருது. இது போக நான் அடிஷ்னல் கொரிஸ் எப்படி எழுதுறது? இதில் அடிஷ்னல் கொரிஸ் எழுதுறதுக்கு அவங்களோட டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிஷ்னல் கொரிஸ் உங்களுக்கு அது ஒரு சிம்பிள் கொரிஸாக இருந்துச்சுன்னா நாங்களே அந்த கொரிஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு நீங்களே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, அது வந்து இந்த கொரி மெத்தட்ஸ்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு கொரி எழுதணும்னா ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொரிஸை வந்து அதுவே ஃபார்ம் பண்ணும். முன்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்த டேபிள் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. டேபிளே இல்லை. ஓகே, முன்னாடி சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஓகே, இவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொரி ஆண்ட் கொரி ஃபார்ம் பண்ணணும் இல்லை ஆர் கொரி ஃபார்ம் பண்ணணும்னா மெத்தட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஃபைண்ட் பை, இது ஒரு கீவேர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், உங்களோட மெம்பர் வேரியபிள் எடுத்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா மாற்றி இங்கே போட்டுறணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னா நீங்கள் மெம்பர் வேரியபிளாக கொடுக்கும்போது ஸ்மாலில் இருந்திருக்கும், இது கெட்டர் செட்டர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஃபைண்ட் பை, அப்புறம் ஆண்டுங்கிறது ஒரு கீவேர்ட், அண்ட் லாஸ்ட் நேம்ங்கிறது இன்னொரு கீவேர்ட். இதை யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து
ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் இங்க பாஸ் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து கொரியை வந்து அதுவே ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து டெஸ்டின் கொரினா ஃபைண்ட் டிஸ்டன்ட் பீப்புள் பை லாஸ்ட் நேம் ஆர் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா நேமிங் நீங்க கொடுத்தாலே போதும். அந்த நேம்ஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கொரிஸை வந்து அதுவே ஃபார்ம் பண்ணிடும்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஆர்டர் பைனா எப்படி பண்ணணும்? ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங். பட் இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டீங்க, இல்ல வேற ஏதாவது மாத்தி எழுதுனீங்கன்னாலாம் எடுத்துக்காது. உங்களோட வேரியபிள் நேம் தவிர மற்றது எல்லாமே வந்து அது அப்படியே ஒரு ப்ரீடிஃபைன் ஸ்டாண்டர்ட் தான். அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. கொரி மெத்தட் ஆஃப் சப்ஜெக்ட் கீவேர்ட்ஸ். ஓகே இந்த இருக்கு. அண்டு எத்தனை நாள் போட்டுக்கலாமா சார்? போட்டுக்கலாம். நீங்க கரெக்டா அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகே சார். இதா இருக்கு பாருங்க. அண்ட் ஆர் ஆஃப்டர் பிஃபோர் கண்டெய்னிங் பிட்வீன் எண்டிங் வித் எக்ஸிஸ்ட் ஃபால்ஸ் இது எல்லாமே நீங்க கொரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த மெத்தட் நேமிங்கை கரெக்டா கொடுத்தாலே போதும். ப்ளஸ் அதுக்கு மேட்சிங் ஆர்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொரி அது இன்டர்னலாக அதுவே ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணியே கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக எழுதணும்னா நான் இந்த மாதிரி தான் எழுதியிருப்பேன். கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள். இப்படி ஒரு மெத்தட் எழுதுனேன்னா அது கொரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் நேம் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம்ல என்ன வருதோ அதை எடுத்து பாஸ் பண்ணிடும். ஒரு ஆண்ட் கொரி வேணா இப்படி எழுதிடுவேன். ஃபைன் பை அந்த வேரியபிள் நேம் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம். எனக்கு ஆர்குமெண்ட்டில் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேமும் கரெக்டாக வரணும். வந்துச்சுன்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எடுக்கும், செகண்ட் வேரியபிள செகண்ட் ஆர்குமெண்ட். நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் வருதோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இதுக்கும் நீங்கள் என்னன்னா கொரி எழுத தேவையில்ல, அந்த மெத்தட் ஸ்டாண்டர்ட்ஸை கரெக்டாக எழுத தெரியணும். பட் நாங்கள் நிறைய நேரம் என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா ஒன்று பேசிக் மெத்தட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த லெவல் கொரி எழுதுறதா இருந்தால் அட்டு கொரின்னு ஒரு லாஜிக் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கொரி வந்து ஹைபர்நேட்டோட கொரி லாங்குவேஜ் அப்படியே எழுதலாம். ஏன்னா பழைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இதில் இருக்கும், ஹைபர்நேட் கொரி வச்சு எழுதியிருப்பாங்க. அதை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்காக கொரி நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு கொரி அப்படியே தூக்கி ஹைபர்நேட் கொரி தூக்கி மேலேயே போட்டுருவோம். போட்டுட்டு இங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸுக்கு நம்ம கொஸ்டின் மார்க் 1, கொஸ்டின் மார்க் 2, கொஸ்டின் மார்க் 3ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த கொஸ்டின் மார்க்கும் ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா போதும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது மெத்தட் நேம் ரீநேம் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா கூட இங்கே கை வைக்க வேண்டாம். ஸோ எனக்கு கொரியில் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ கொரியில் ஏதாவது மாற்றோன்னா கொரியை மட்டும் இல்லை கை வச்சாலே போதும். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகணும். அந்த மெத்தட் நேம்ஸ் அவங்க கீவேர்ட்ஸ் எல்லாம் தனியாக படிக்கணும். அதனால எக்ஸிஸ்டிங் இதுலேயே நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா எல்லாமே கொஞ்சம் கஸ்டம் மெத்தட்ஸாக இருந்தால் எல்லாமே அட்கொரி போட்டு எழுதிடுவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் 80% ப்ராஜெக்ட்ஸில் நான் இதுதான் பார்த்துருக்கேன், நான் அட்கொரி போட்டு எழுதுறது. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்துடுது. நீங்களே கஸ்டம் மெத்தட்ஸ் எழுதினாலும் அது கொரி ஃபார்மேஷன் பண்ணுது. அடுத்தது கொரின்னு போட்டு நீங்கள் கொரியை ஃபார்ம் பண்ணி விடலாம். உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அதில் வந்துடுது. ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணுவீங்களா சார்? புரியல எப்படி? இல்ல நம்ம ஃபைல்ல இருந்து ஏதோ ரீட் பண்ணுவீங்களா? ஃபைல்ல இருந்து ஏன் ரீட் பண்ணணும்? எஸ்கியூஎல் ஃபைல் நம்ம ரீட் பண்ற மாதிரி எதுவும் சிச்சுவேஷன் வருமா? இல்ல எஸ்கியூஎல் ஃபைல் ரீட் பண்ற மாதிரி எதுவும் வராது பெருசா. ஓகே சார். ஓகே. மேபி பழைய ப்ராஜெக்ட்ஸ்ல இல்ல ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பழைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த PL/SQLs அண்ட் SQL இது ப்ரொசீஜர்ஸ் கர்சர்ஸ் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணா அப்படி இருக்கும், பட் அதெல்லாம் இதுல அவ்வளவா சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ நிறைய ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது நீங்க நிறைய PL/SQL SQLக்குள்ளே எழுதி அது ப்ரொசீஜர் கர்சர்லேயே லாஜிக்ஸ்லாம் நிறைய எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு அதை டீபக் பண்றதோ இல்ல அதை நிறைய ரீயூஸ் பண்றதோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் கர்சர் இதெல்லாம் வந்து எப்போ நாங்க ப்ரிஃபர் அதிகமா பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து அதுல CPU RAM லிமிடேஷன்ஸ் முன்னாடி நிறைய இருக்கும். ஹார்ட்வேர்ல நிறைய டேட்டாஸை ஃபெச் பண்றதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ கஷ்டம். அதனால ஒரு பெரிய ப்ரொசீஜரை எழுதி தூக்கி நீங்க ஆரக்கிள்கிட்ட கொடுத்துட்டா அது ஃபுல்லா வந்து மெமரியில எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுக்கும்.
உங்களுக்கு அங்க வந்து ஓகே. உங்களுக்கு பேண்ட்வித்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். ஏன்னா நம்மளோட டாம்கேட்டுக்கும் அந்த டிபிக்கும் போயிட்டு வர கனெக்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் ஆயிரும். ஓகே. ஆ. பட் இதுல எப்போ ப்ராப்ளம் ஆகும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல டேட்டாபேஸ வந்து நெறைய ஹிட் பண்ணாங்கன்னா, நெறைய பெரிய பெரிய கொரீஸ் ரன் ஆச்சுன்னா டேட்டாபேஸ் ஃபுல்லா ஸ்லோ டவுன் ஆயிரும். ஓகே. ம். டேட்டாபேஸ்ல சிம்பிள் கொரீஸ் குடுத்து ப்ராப்பரா அத வந்து இண்டெக்ஸிங், கேட்சிங்லாம் பண்ணி வச்சாங்கன்னா, டேட்டாபேஸ் ரொம்ப ஹை ஸ்பீட்ல ரன் ஆகும். பட் அதே இது ரொம்ப ம். காம்ப்ளெக்ஸ் கொரி எழுதி அத ஹெவியா ஹிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அந்த கொரிய ரன் பண்ண டைம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஸ்லோ டவுன் ஆயிரும். அது ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா, டாம்கேட் ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிரும். ஓகே. அதனால டேட்டாபேஸ ஓகே ரொம்ப சார். லைட் வெயிட்டா வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அது ஓகே. குயிக்கா வந்து புரிஞ்சது டேட்டா சார். வந்து டெலிவர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நல்ல பேண்ட்விட்த் இருக்கணும். அது மெமரில கேட்ச் பண்றதுக்கு நல்ல RAM ஸ்பேஸ் இருக்கணும். ஹை எண்ட் டேட்டா ரீட் அண்ட் ம். ரைட் ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ கொரி ஓகே. வந்து ஓகே முடிஞ்ச சார். அளவுக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாமே மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆகுற கொரீஸா இருக்கணும். ஓகே சார். ஸோ பிரிச்சு இதுதான் எழுதிக்கணும் நமக்கு தேவைன்னா. ஆமா. நாங்க இதுதான் வந்து மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபாலோ பண்றது. ஓகே சார். காம்ப்ளெக்ஸ் கொரி ஓகே. 4 பேர் நான் ஒரு கொரி எழுதி வச்சுட்டு அது 4 யூசர் 10 யூசர் ஹிட் பண்ணாங்கன்னா, அது பாட்டுக்கு ஒரு கொரிய ரன் பண்றதுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துரும். 10 பேர் 20 பேர் ஹிட் ம். பண்ணாங்கன்னா, மொத்த டேட்டாபேஸுமே டவுன் ஆயிரும். ம். ஓகே சார். அதனால ஓகே. நாங்க வந்து டிபில வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் கொரீஸ் தான் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ம். ஓகே சார். இதுல ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எப்படி சார் நீங்க மெயின்டெயின் பண்ணுவீங்க? இங்க வந்து இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். அதுல ம், ம். டாட்டு அப்புறம் இந்த ஸ்லாஷ்லாம் வருது அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா அதெல்லாம் இருக்கு. பிரச்சனையே வராது. நீங்க ஸ்ட்ரிங்கா தானே குடுக்க போறீங்க உள்ள டேட்டாவ. ஆமா. நீங்க ம். எனி ஜாவா ஸ்ட்ரிங் குடுத்தீங்கன்னா, அதுவே இன்டர்னலா கன்வெர்ட் பண்ணிக்க போகுது. மெட்டா மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஓகே. சரி உங்களுக்கு சார். அந்த ஓகே. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ராப்ளம் இங்க கிடையவே செய்யாது. ஸ்பெஷல் ம். கேரக்டர் வந்தா ஃப்ரண்ட்ல ஸ்லாஷ் போடணும். அதெல்லாம் பழைய JDBCல ஸ்டேட்மெண்ட்ல தான் உண்டு. அந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் வந்ததுல இருந்தே அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் ஆயிருச்சு ஜாவால. ஓகே. இப்ப நீங்க இந்த ஓகே கொஸ்டின் சார். மார்க் போடுற இடத்துல நீங்க என்ன டேட்டா வேணாலும் பாஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரிங்ல ம். ஜாவால நீங்க என்ன வேணாலும் செட் பண்ணி அனுப்புங்க. ஒரு ஜாவா ப்ரோகிராமே இதுல செட் பண்ணி அனுப்புங்க. கரெக்ட்டா போய் அது அந்த அட்ரஸ்ங்கிற ஃபீல்ட்ல தான் போய் உட்காரும். ஓகே. சரி வேற சார். எங்கேயுமே ஓகே. போகாது அது. ஓகே. சார் இதுல நீங்க ரியல் டைம்ல காம்ப்ளக்ஸா ஃபேஸ் பண்ணதுன்னா என்ன சார் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? இந்த ம். ஜேபிஏ வச்சு பார்க்கும்போது. ஜேபிஏ வந்து ஃபெட்ச் பண்ணும்போதுன்னா, டேட்டாபேஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த திரும்பவும் அந்த கமிட் ரோல் பேக்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். கொரீஸ் வந்து ஓகே. எப்படியுமே எழுதிரலாம். பிரச்சனை இருக்காது. அது எங்களுக்கு வந்து என்ன ஓகே. பண்ணுவாங்கன்னா, நாங்க கொரீஸ் எழுதிட்டு டேட்டாபேஸ் வந்து மானிட்டர் பண்றதுக்கு அதோட ப்ரொஃபைலர், அதோட டூல்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா வந்து எனி கொரீஸ் 20 மில்லி செகண்ட்ஸ் மேல எடுக்குன்னா, அது மானிட்டர்ல விழுந்துரும். அது ஓகே. விழுந்துச்சுன்னா, அத ப்ராப்பரா இண்டெக்ஸ் பண்ணிருவோம். அப்படின்னா கொரிய ரீரைட் பண்ண சொல்லிருவோம். அவ்வளதான். ஓகே சார். ஓகே. ஸோ கொரி வந்து மோஸ்ட்லி 2 டேபிள், 3 டேபிளுக்கு மேல ஜாயின் பண்றதுக்கு அலோவே பண்ண மாட்டோம். ஓகே. ம். அப்படி எழுதுறதா இருந்தா ரொம்ப ஹெவி அப்ளிகேஷன்ஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த டேட்டாபேஸ வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. சிங்க்ரோனைஸ் பண்ணி ரைட் கான்ஃபிகர் பண்ணி இன்னொரு டேட்டாபேஸும் ஓடிட்டு இருக்கும். எனிதிங் இங்க விழுந்துச்சுன்னா, அதோட லாக் வந்து அங்கேயே விழுந்துட்டு இருக்கும். செகண்டரி இதுல. எனி காம்ப்ளெக்ஸ் கொரீஸ், டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த மாரி ரொம்ப ஹெவி திங்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னா, அதுல டிலே இருக்கும். பட் ஆனா அந்த டேட்டாபேஸ்ல இருந்து கொரி பண்ணுங்கன்னு சொல்லிருவோம். பிரைமரி ஓகே. டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் அதாவது ரீட் அண்ட் ரைட்க்கு மட்டும் தான் இருக்கணும். நீங்க உட்கார்ந்து ஓகே. ஒரு பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணணும். பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும்னா, எல்லாமே வந்து அந்த அந்த டேட்டாபேஸ்ல பண்ணுங்கன்னு சொல்லிருவோம். ஸோ ஓகே டேட்டாபேஸே வந்து சார். பார்த்தீங்கன்னா 2 இதா டூப்ளிகேட்டா ஓடிட்டு இருக்கும். ஒண்ணு பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில டேட்டா சிங்க் ஆகுறதுல ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் லேக் இருக்கும். ஏன்னா சிங்க் ஆகுற டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் அண்ட் அப்டேட் ஆப்பரேஷன் தான் சிங்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த செகண்டரி ஓகே. டேட்டாபேஸ்ல ரீட் ஆப்பரேஷன்ஸ் நாங்க பண்ண மாட்டோம் பெருசா. அதாவது இன்ஸ்டன்ட்டா பண்றது. அதனால சிங்க் வந்து அது பிரையாரிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே ஸோ சார். அது ஸ்லோ டவுன் ஆகுறதுல பிரச்சனையே இருக்காது. அது ரைட் பிரையாரிட்டி ரைட் வந்து கரெக்ட்டா நடந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ சார் அப்போ நீங்க இந்த மாரி சிச்சுவேஷன் வந்திருக்கா சார் உங்களுக்கு? இப்ப 2 டேட்டாபேஸ வந்து கனெக்ஷன் குடுக்குற மாரி ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல. ஆ 2 டேட்டாபேஸ குடுக்குறது பண்ணலாம். அது நாங்க மைக்ரோ சர்வீஸ்ல 2 அப்ளிகேஷனாவே டெவலப் பண்ணிருவோம் ஜெனரலா. ஓகே.
பட் அப்படி இல்லன்னா கூட நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல 2 டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் குடுக்கலாம். அது எப்படி சார்? அப்போ நம்ம இதே மாரி தானே யூஸ் பண்ணணும் ஆ திருப்பியும். இதே இத என்ன பண்ணுவோம்னா, கீஸ். ரன் டைம் பாராமீட்டர்ஸா கொண்டு வந்துருவோம். 2 ஓகே. பாராமீட்டர் குடுத்து 2 டேட்டா சோர்ஸ் வச்சு பண்ணலாம். பட் இப்ப மைக்ரோ சர்வீசஸ் வந்தோனே நாங்க வந்து இதையுமே என்ன பண்ணிட்டோம்னா, 2 டேட்டாபேஸ் வருதுன்னா 2 அப்ளிகேஷனாவே போட்டு போயிருவோம். ஓகே. ம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா, அது டேஷ்போர்ட், அனலிட்டிக்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஓடிட்டு இருக்கும். இன்கேஸ் ம். நாளைக்கு அதுல ஏதாவது அப்கிரேட் பேட்சஸ் இருக்குன்னா, எங்களுக்கு லைவ் அப்ளிகேஷன் அஃபெக்ட்டே ஆகாது. ம். ஓகே சார். ஓகே. இது ஒரு சிங்கான டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான். ம். ஓகே சார். அப்படி கொண்டு போய்க்கலாம். இத டைனமிக் டிபியாவும் மாத்தலாம். இத வந்து ரன் டைம் பாராமீட்டர்ஸா மாத்திருவோம். மாத்திட்டா நீங்க அதுல என்ன பாராமீட்டர் குடுக்கீங்களோ, அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆயிரும் இன்டர்னலா. ஓகே. ஓகே சார். ஆ. இப்ப இதுலயே வந்து பிளெயின் எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றதுக்கு பேக்வர்ட் காம்பேட்டிபிலிட்டியும் இதுல இருக்கும். நீங்க இதே கொரி தான் எழுதும்போது ஒரு பியூர் எஸ்கியூஎல் கொரி எழுதிட்டு, நேட்டிவ் கொரி ஈக்குவல் டூ ட்ரூன்னு குடுத்தீங்கன்னா, இந்த கொரிய அப்படியே கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ரன் பண்ணிரும். ஸோ அத ரன் பண்ணிட்டு, ஓகே சார். அதோட ரிசல்ட் எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் பண்ணிரும். உங்களுக்கு நேட்டிவ் கொரியாவும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்போ நீங்க ஹைபர்னேட்டோட கொரீஸையும் உள்ள கொண்டு வரலாம். இந்த மாரி. பழைய நேட்டிவ் கொரீஸும் ரன் பண்ணலாம். ஜேபில புதுசா குடுத்திருக்கிறது டிஃபால்ட் மெத்தட்ஸும், இந்த மாரி நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸும். இந்த 2ம் ஜேபில புதுசா வந்தது. மத்ததெல்லாம் ஹைபர்னேட் கொரீஸ்க்கும் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. பிளெயின் எஸ்கியூஎல் கொரீஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேஜரா இத தான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த கொரி லாஜிக்ஸ் தான் நெறைய எழுதுவோம் நாங்க. இந்த கட் கொரி, இது நேட்டிவ் எல்லாமே. ஆ. ஸோ ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா இது பண்றது தான். அந்த மின்னு, மேக்ஸு அந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே. இதுல ஸ்டோர்டு பொசிஷன்ஸுமே இருக்கு. சப்போர்ட் குடுத்துருக்காங்க. பட் நான் ஒர்க் பண்ணல. பட் செக் பண்ணிட்டு சொல்றேன் வேணா. ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர் இதுல எப்படி கொண்டு வரதுன்ட்டு. நான் பழைய இதுல வரைக்கும் எதுவும் டாக்குமெண்டேஷன்ல குடுக்கல. இதுல கொண்டு வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாமே ராப்பர் மாரி தான் இருக்கும். அப்படியே கனெக்ட் பண்ணி ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கு. நீங்க ப்ரொசீஜரோட நேம் மட்டும் குடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணிடலாங்கிற மாரி. இப்ப நான் ட்ரை பண்ணல. பட் நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். சரி ஓகே. ஆ ஓகே. இது ஒண்ணு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுறீங்களா? இதோட லிங்க்ஸ், டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறேன். ஸோ அந்த டேட்டா ஜேபிய மட்டும் ஒரு தடவ ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்கேஸ் ஒர்க் ஆகலன்னா நாளைக்கு நான் டீபக் பண்ணி குடுக்குறேன். ஓகே சார். ஓகேங்களா? சரி ஓகே. இது முடிங்க. ஏன்னா இது ஒண்ணு தான் பெருசு. மத்ததெல்லாம் கடகடன்னு குயிக்கா முடிச்சிடலாம். லாகின், ஜேசன், மாங்கோடிபி எல்லாமே வந்து. சார் ஒரு 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 ஆ. டவுட் சார். இப்ப ஆ நீங்க சொல் நாளைக்கு கிளாஸ் வந்து ஆங்குலர் போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா, ஆமா, ஆமா. ஆனா எனக்கு HTML, CSS, JavaScript தெரியாது. ஓகே. யாருக்கு? இப்ப யாரு சொல்றது? காளிராஜ். காளிராஜ். ஓகே ஃபைன். உங்களுக்கு HTML, CSS, JavaScript கம்ப்ளீட்டாவே ஐடியா